வணக்கம். உங்கள் அஸ்ட்ராலஜர் பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த வீடியோவில் கள்ளக்காதல் ஜாதக அமைப்பு யாருக்கு, அதாவது இன்றைய சூழ்நிலையில் இன்றைய ட்ரெண்டில் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லாமல் மாதிரி போயிடுச்சு. அந்தளவுக்கு கலாச்சாரத்தில் நிறையவே ஆழமாக வேரூன்றி விட்டது. அதாவது 1980 90களில் இது 1-2 தான் இருந்திருக்கும், அல்லது 10 பேரில் ஒருத்தர் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருப்பாங்க. கலியுகத்தின் கடைசி காலகட்டன்றதுனால இன்னைக்கு எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்ன்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்கெல்லாம் போகாமல் ஒழுக்கமாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸில் இருப்பவங்க யார் அப்படின்றத நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, குறிப்பாக கல்யாணம் ஆயிடுச்சு, பிரச்சனையோடு இருக்குது, அப்போது நம்ம வாழ்க்கை துணைவருடைய ஜாதகத்தையோ அல்லது தன்னுடைய ஜாதகத்தையோ செக் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுமா அல்லது ஏற்பட்டிருக்கா, இனி வரும் காலங்களில் ஏற்படுமா அல்லது இதனால் பாதிப்பு ஏற்படுமா என்பதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது, கட்ட பொருத்தம் பார்க்கும்போது வரும் காலங்களில் இந்த மாப்பிள்ளைக்கோ அல்லது இந்த பெண்ணுக்கோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுமா அப்படின்ற விஷயத்தை நம்ம ஜாதகத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ 2 தாரன்றது வேற. அதாவது ஒரு திருமணம் ஏற்பட்டு அதில் பிரச்சனை ஆகி டிவோர்ஸ் வாங்கி இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணுறதுன்றது கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கோ தாரதோஷம் இருக்கிறவங்களுக்கோ ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் ஒரு சிலர் கல்யாணம் ஆகி விடோவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணுறது, அது வேற. அதுக்கு பேர் கள்ளக்காதல் கிடையாது. அதாவது ஒரே நேரத்தில் இருவருடன் சேர்ந்து வாழும் வாழ்க்கை, அல்லது ஒரே நேரத்தில் 2 பேர்கிட்ட கனெக்ஷனில் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் ஒரு சில உதாரணத்தோடு பார்க்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னாக்க இதற்கு ஜோதிட விதி என்னன்னாக்க, 7ஆம் அதிபதி கெடாமல் 7ஆம் அதிபதியும் பலம் பெற்றிருந்து 11ஆம் அதிபதி தான் இளைய தாரத்தை குறிக்கக்கூடியது. அந்த 11ஆம் அதிபதியும் பலம் பெற்று ஜாதகத்தில் இருக்கும்போது முக்கியமாக இந்த ஒரே நேரத்தில் இருவருடன் நட்போ காதலோ அல்லது எக்ஸ்ட்ரா ரிலேஷன் ஏற்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துது. ஆனால் இந்த அமைப்புக்கு சனியோ ராகுவோ தொடர்பு இல்லாமல் இருக்காது. அதுவும் சுக்கிரனுக்கு சனியுடைய தொடர்போ அல்லது ராகுவின் தொடர்போ இல்லாமல் இந்த அமைப்பு ஏற்படாது. அது கோச்சாரத்திலே ஆகட்டும் அல்லது ஜனனகால ஜாதகத்திலே ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு தொடர்பு இருந்தால்தான் அவங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வாழ்க்கை துணைவரோடு இருந்துட்டு இருக்கிறாங்க, ஒரு லைஃப் நல்லபடியாக போயிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா ஒருத்தரை பார்ப்பாங்க, ஒருத்தரை பார்த்து அவங்கள ரொம்ப பிடிச்சிரும். அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய தோற்றப்பொழிவு, அவங்களுடைய கண்கள், இப்படி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று பிடிச்சிடும். அவங்களோட சேர்ந்து வாழணும் அல்லது அவங்களோட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க, பிரியப்படுவாங்க. இது ஆண்களுக்கும் தான் சரி, பெண்களுக்குமே அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்படும். அந்த எண்ணங்களும் அந்த சூழ்நிலைகளும் அந்த சந்தர்ப்பங்களும் யாருக்கு ஏற்படுதுன்னா எல்லாருக்கும் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. அதற்குன்னு ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகள் இருப்பவர்களுக்கு ஏற்படுது. அப்படிப்பட்ட ஜாதகம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் இங்கே 11ஆம் பாவகத்தில் இருக்கு. 11ஆம் பாவாதிபதியாக வரக்கூடிய புதன் ஆட்சி உச்சம். அப்போ 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கு. அதே போல 7ஆம் பாவகத்தில் 10 குடியவன் இருக்கிறார், சூரியன் இருக்கு. சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தாவே கொஞ்சம் சண்டை சச்சரவு, கருத்து வேறுபாடுலாம் வரும், பிரச்சனைகள்லாம் வரும். இது ஒரு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான். இப்போ இப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்களா, 7 11ஆம் அதிபதியும் பலம் பெற்று இருக்கிற மாதிரி தான் அங்கே கணக்கு. சுக்கிரனும் இங்கே சித்திரை 2ஆம் பாதத்திலே இருந்தால் வர்க்கோத்தமும் ஆகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2 கிரகமும் க்ளோஸாக இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒருத்தரோட இருந்துக்கிட்டே இன்னொருத்தருடைய நட்போ உறவோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது ஒரு காதலில் இருக்கிறாங்கன்னா கூட அந்த காதலில் இருந்துக்கிட்டு இன்னொருத்தருகிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த காதலும் ஓடிக்கிட்டு இருக்கும், இந்த காதலும் ஓடிக்கிட்டு இருக்கும். பட் ஒரு சடன் ஸ்டேஜில் பிரேக்கப் ஆகும். அது எப்போ பிரேக்கப் ஆகும் அப்படின்னாக்க,
அதாவது நல்ல தசாபுக்தி நடக்கல, அல்லது கோச்சாரத்தில் இது மேலே வந்து கேது வராருன்னு வச்சிங்களேன், கேது தசை கேது புக்தி நடக்குது அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா கோச்சாரத்தில் கேது வந்து இங்கே கண்ணியில் வருதுன்னாக்க அது பிரேக்கப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சனி இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த சனியுடைய 3ஆம் பார்வை இங்கே சுக்கிரனுக்கு இருக்கும், அல்லது சனி இங்கிருந்து இந்த அமைப்பை பார்க்கணும். சனியோட தொடர்பு இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல ராகு இருக்கணும். இந்த இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல ராகு சனி. இந்த 4ஆம் பாவகம் என்பது கற்புஸ்தானம். இந்த கற்புஸ்தானம் ராகு இருந்து 9ஆம் பாவகத்தில் பாருங்க, 9ல் சனி இருக்கு. ஸோ 9ஆம் பாவகம் என்பது திரிகோணஸ்தானம், பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் கெடும் போதும், பாக்கியஸ்தானத்தில் சுபகிரகம் இருந்தால் அவங்க பெரும்பாலும் அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போக மாட்டாங்க. இப்போ இந்த அமைப்பே இருக்குன்னா கூட பாக்கியஸ்தானத்தில் ஒரு குரு இருந்துடுறாருன்னு வச்சிங்களேன். அதே போல் 4ஆம் இடத்துல குரு இருந்துடுறாருன்னு வச்சிங்களேன். இந்த லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 9ல் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன். கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேரோட வாழ மாட்டாங்க. இந்த 9ஆம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இருக்கணும், அதே போல் 4ஆம் பாவகத்திலையும் பாவகிரகம் இருக்கணும். அப்படி இருந்து சனியோடைய தொடர்போ அல்லது ராகுவின் தொடர்போ இந்த 11ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி குறிப்பாக சுக்கிரனுக்கு, இந்த சுக்கிரனுக்கு சனியுடைய தொடர்பு ஏற்படுதுன்னாக அவங்களுக்கு ஒரே நேரத்தில் இருவருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். பட் அது வந்து எப்போ கட் ஆகும்? இப்போ கோச்சாரத்தில் இப்போ கேது வந்து இங்கே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்க கேது இங்கே வந்தது இல்லைங்களா? அப்போ கேது இங்கே இருந்தது, கோச்சார ராகு வந்து இங்கே இருந்தது. அதாவது கடந்த ஆண்டு சொல்கிறேன், 2023, 24. அதுக்கப்புறம் தான் ராகு கேது பயிற்சி வந்து இப்போ வந்து மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோச்சாரத்தில் கேது இது மேலே கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பிரேக்கப் ஆகிடும். அந்த ஒரே நேரத்தில் இருவருடன் வாழும் வாழ்க்கை என்பது அந்த செகண்ட் பர்சனுடைய லைஃப், அதோட ரிலேஷன்ஷிப் என்பது அப்போ தான் பிரேக்கப் ஆகிடும். இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்க சொல்கிறேன். தனுசு லக்னம், இந்த லக்னத்துக்கு 7க்குரியவன் புதன். இந்த புதன் 10ல் ஆட்சி உச்சன்னு வச்சிங்க. 11ஆம் அதிபதி சுக்கிரன், இங்கே வந்து 11ஆம் அதிபதி ஆட்சி. அதே போல் இங்கே வந்து சனி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா இங்கே சனி இருக்கிறாருன்னு கூட வேணாம். இங்கே சனி வச்சா தான் கரெக்டாக வரும். சனி இங்கே இருந்தாக 7ஆம் பார்வையாக சுக்கிரனுக்கு வரும். அப்போ வந்து சனியோட தொடர்பில் சுக்கிரன் இருக்கு. அதே போல் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தான் 10ஆம் அதிபதியும். இங்கே 10ஆம் இடத்துலேயே ஆட்சி உச்சம். 11ஆம் அதிபதியாகவும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி. இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு உடையவர்கள் 7ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்காரு, உச்சமாயிருக்கு. 11ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கு. இப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரனுக்கு சனியோட தொடர்பு இருக்கு. அதே போல் 9ஆம் பாவகத்தில் ராகு இருக்கு. இங்கே வந்து 3ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு. பாக்கியஸ்தானமும் கெட்டிருக்கு. இதையும் நம்ம பார்க்கணும், பாக்கியஸ்தானம் என்னன்னு பார்க்கணும். சப்போஸ் இந்த பாக்கியஸ்தானத்தில் இந்த லக்ன சுபர் போய் உட்காந்துருச்சின்னு வச்சிங்களேன், அவங்க நேர்மையாக தான் இருப்பாங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த பாக்கியஸ்தானமும் கெடணும். பாக்கியஸ்தானத்தில் இங்கே ராகு இருந்து சூரியன் வந்து 8ல் போய் மறைஞ்சிடுறாருன்னு வச்சிங்களேன். சூரியன் இங்கே வந்துடுது. 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல, பாக்கியஸ்தானத்தில் ராகு, 3ஆம் இடத்துல கேது, 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனியோட பார்வை. சனி இங்கே வந்து நீசபங்கன்னு எடுத்துக்கிட்டால் கூட இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்க ஒரே நேரத்தில் இருவருடன் சேர்ந்து வாழும் வாழ்க்கையை ஏற்படுத்தும். அதாவது ஒருத்தரோட இருந்துக்கிட்டு இன்னொருத்தரோடையும் பழகிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு பக்கம் ஒரு சைடில் போயிட்டே இருக்கும். சப்போஸ் நல்ல தசாபுக்தி இதே மாதிரியான அமைப்பு இருக்குன்னா அது கண்டினியூவாக கூட போகும். 2-3 வருஷத்துக்கு, 4-5 வருஷத்துக்கு, 10 வருஷம் கூட சில பேருக்கெல்லாம் போகும். சம்டைம்ஸ் வந்து அந்த தசாபுக்தி சரியில்லை, கோச்சாரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க கோச்சாரத்தில் இப்போ வந்து ராகு கேது போன்றவை கிராஸ் ஆகுது சுக்கிரன் மேலே, அல்லது இந்த சனி மேலே ராகு கேது கிராஸ் ஆகுதுன்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் ஆகும். அது வரையிலும் பிரச்சனை இல்லாமல் போகும். சில பேருக்குலாம் வந்து இந்த மாதிரி அமைப்புலாம் எதுவுமே இருக்காது.
இந்த மாதிரி அமைப்புலாம் எதுவுமே இருக்காது. இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் இங்கே இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த வருஷம் சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம் பெற்று ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குது. இதன் மேலே கோச்சார சனி போகிறாருன்னு வச்சிங்களேன். இப்போ வந்து கோச்சார சனி இங்கே தான் இருக்குது. சனி வந்து கோச்சார சனி இங்கே தான் இருக்குது, மீனத்தில் தான் இருக்கு இல்லையா. உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்குது. இதுவும் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்குனாக்க இந்த சுக்கிரன் மேலே சனி போகக்கூடிய காலகட்டத்தில் ஒரு புதிய எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை ஏற்படும். இந்த சுக்கிரனை விட்டு இந்த சனி விலகும் போது அந்த நட்பு, எதிர்ப்பாளினுடைய காதல் போன்றவை ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பும் விலகி போயிடும். ஸோ அப்படியுமே நடக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க அப்படிப்பட்டவங்களுக்கும் 9ஆம் பாவகம் கெட்டு போயிருக்கும், அல்லது 4ஆம் இடத்துல ராகுக்கு எது போன்றவை இருக்கும். இந்த இடத்துல வந்து சுக்கிரனோட ராகு இருக்கும். இது வந்து தனுசு லக்னமாகவே எடுத்துக்கலாம். அதாவது இன் ஷார்ட்டாக சொல்லணுன்னாக்க 4ஆம் பாவகத்தில் சனி அல்லது ராகு கிரகங்கள் இருந்து 9ஆம் பாவகத்திலையும் பாவ கிரகம் இருந்து 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கெட்டு இருந்து சுக்கிரனுக்கு சனியுடைய தொடர்புகள் இருக்கும் பட்சத்தில் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆட்சியோ உச்சமோ அல்லது பலமான ஸ்தான பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு கோச்சாரத்தில் அந்த சுக்கிரன் மேலே சனியோ அல்லது ராகுவோ ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ஏற்படும், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படும். அதே சமயத்தில் கேது அதன் மேலே கடக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகும். ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா கூட அது பிரேக்கப் ஆகும். இதை வந்து நம்ம ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஒருத்தருக்கு வந்து விலகி போயிடும், ஒருத்தருக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒன் சைடு அது ஈக்குவலாக ரயில்வே ட்ராக் மாதிரி போய்கிட்டே இருக்கும். வாழ்க்கை துணை ஒரு பக்கமும் இருப்பாங்க, அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் இருக்கக்கூடியவங்களும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் சில பேருக்கு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம அவங்களுடைய ஜாதகத்துலேயும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஆனால் ஜாதகத்தில் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங் மூலம் நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் மூலம் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு சில பேருக்கு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரியான அமைப்பு இருக்குன்னாக்க அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுது. இன்னொருத்தருக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, எந்த தோஷமும் இல்லை அப்படின்னாக்க அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்படுறதில்ல. அந்த ஏற்படாதவங்க தன்னுடைய வாழ்க்கை துணையோடைய சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்க, போராடுவாங்க. ஆனால் இவங்க இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ஏற்பட்டவங்க இவங்களை விட்டு விலகி அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸோடு சேர்ந்து இருக்கிறத விரும்புவாங்க. ஸோ இதற்கு யார் வந்து பாதிப்பாங்கன்னா பிள்ளைங்க பாதிக்கிறாங்க இல்லையா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை துணைவருக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்கு எதுவும் போகலை, ஒழுக்கமாக தன்னுடைய வாழ்க்கை துணையோடைய வாழணும்னு நினைக்கக்கூடியவங்களோட சேர்த்துறதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது அப்படின்னாக்க அதற்கும் வந்து முறையான கன்சல்டேஷன் வழிபாட்டு முறைகள் இருக்குது. ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைனாக்க அது கண்டிப்பாக அது ஒரு தாந்திரிக பரிகாரத்தின் மூலம் அதை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு, சேரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது ஜாதகத்திலேயே அந்த நிவர்த்தி, அதற்கான சொல்யூஷனும் வந்து கிரக அமைப்புகள் அந்த ஜாதகத்திலே இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை ஆக்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும். இந்த ஆஸ்ட்ரோ லைஃப் கோச்சிங்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். ஸோ விருப்பப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.